பெஞ்சமின் நெதன்யாகு யுத்தத்தினால் அடைய முடியாததை சமாதானம் என்கிற பேரில் அடைவதற்கு முயற்சி செய்கிறார். அதனூடாக பாலஸ்தீனத்தை கைப்பற்றலாம் என்று நினைக்கிறார். அவருடைய இந்த எண்ணங்கள் எல்லாம் பகல் கனவாக மாறுமே தவிர நிஜமாக போவதில்லை என்பது நமக்கு தெரியும். காரணம் என்னன்னா, உடனடியாக நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் எல்லாம் உள்ளே அனுப்பப்பட வேண்டும். இதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் சமாதானத்திற்கு வருவோம். இல்லை என்றால் நாங்கள் 1-to-1 சண்டைக்கு மீண்டும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அவர் இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்படி பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய குழுக்கள் இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் என்பதை காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய பேச்சாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பசாம் நாயிம் அவர்களும் மிக தெளிவாக இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது. எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கிட்டத்தட்ட 73,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாகி இருக்கிறார்கள். 1,40,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய சூழல்ல முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய கைகளில் இஸ்ரேலை சேர்ந்த 52 பணைய கைதிகள் இருக்கிறார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்டவர்கள் உயிரோடு இருப்பதாகவும் மீதி உள்ளவர்களுடைய பிணங்கள் அவர்களிடத்தில் இருப்பதாகவும் நம்பப்படுகிற சூழல்ல மொத்தமாக எத்தனை பேர் அங்கே பணைய கைதிகளாக இருக்கிறார்கள் என்கிற தகவல் இஸ்ரேலுக்கு தெரியவில்லை. பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் எந்த இடத்திலும் அறிவிக்கவும் இல்லை. இப்படியான ஒரு சூழலுக்கு மத்தியில் உடனடியாக காசா